ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு வார காலமே எஞ்சியிருப்பதால் ஆயத்த பணிகளை தீவிரப்படுத்தியது தேர்தல் ஆணையம். வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் விநியோகம் நேற்று தொடங்கிய நிலையில் வரும் 18ஆம் தேதி முடிக்க உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற தோக கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். சாதனைகளால தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சியில நீங்கள் அமர்த்தணும். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் உலக அளவில் தமிழ்நாடு தனி பிராண்டாக வளர்த்தெடுக்கப்படும் என்று வாக்குறுதி. தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி போதுமா? நமக்கு போதாது. தமிழ்நாட்டை உலக அளவில் தனி பிராண்டா நாம வளர்த்தெடுக்கணும். அதுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும். தொகுதி மறுவரையறையை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்காதது ஏன் என்று முதலமைச்சர் கேள்வி. மத்திய அரசின் திட்டங்களை மட்டும் எதிர்க்காமல் இபிஎஸ் அமைதியாகி விடுவதாக விமர்சனம். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக இயக்கங்களும் எதிர்க்க போறோம். இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் மைக்கிலேயே பேசுற பழனிசாமி பாஜக அட்டுழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னா மட்டும் சைலண்ட் மூடுக்கு போயிடுறாரு. தூத்துக்குடியில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் சொன்ன பொய்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை மூலம் அம்பலமானதாக பேச்சு. சட்டம் ஒழுங்கை பத்தி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி அளிச்சாரு. இதுதான் அவர் ஆட்சி நடத்திய லட்சணம். பழனிசாமி சொன்ன பொய்களை எல்லாம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரிச்சு அறிக்கை கொடுத்தாங்க. அது தெளிவா அம்பலமாயிடுச்சு. பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் அந்த கொலைகள் நடந்திருக்கு. பரமக்குடியில் திமுக தொண்டரின் வீட்டில் கைத்தறியில் நெசவு நெய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேநீர் அருந்தியபடி அவரது குடும்பத்தினரிடமும் நலம் விசாரித்தார். என் பேர் ஜானகிராமன் சார். அப்படியே வேட்பாளர் தெரியல? தெரியும் சார், தெரியும் சார். கண்ணப்ப தெரியல அமைச்சர்? அவர் மாவட்ட சார். அவர் நல்லா தெரியும் எனக்கு. ஆட்சி எப்படி இருக்கு? இதோட நல்லா கணிப்போம் வரேன். கவலைப்படா, தைரியமா இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் மருமகனாக இருந்தாலும் பிரச்சாரத்திற்காக வந்து அவர் தங்கிச் சென்ற மாவட்டத்தை அதிமுக அரசுதான் உருவாக்கியது. ரஜினி செந்தில் நடித்த படையப்பா படத்தின் காமெடியை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அண்மையில் வந்துட்டு போனார், உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார் சீர்காழிக்கு. அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது.
மயிலாடுதுறை மாவட்ட மாப்பிள்ளையான மு.க. ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதிமுக அரசுதான் காப்பாற்றியதாக இபிஎஸ் திட்டவட்டம். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன், ஈத்தேன் போன்ற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிதல் ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ள தான் மாவட்ட மாப்பிள்ள. அதிமுக ஆட்சி இருந்ததுனால தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அதிமுக கூட்டணியை பார்த்து கொள்கை இருக்கிறதா என்று கேட்கும் ஸ்டாலினின் திமுக கூட்டணிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? தமிழ்நாட்டில் கூட்டணி என்று கூறிவிட்டு பக்கத்தில் உள்ள புதுச்சேரியில் கம்யூனிஸ்டுகளையும் விசிகவையும் திமுக கைகழுவி விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. டீ குடிப்பதையே ஃபேஷனாக வைத்திருப்பதற்காகவா மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தார்கள் என இபிஎஸ் வினா. மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தாததால் நடைபயிற்சி செல்வது, பளுதூக்குவது எல்லாம் வீடியோ எடுத்து வெளியிடுவதாக விமர்சனம். வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும், அதுதான் எதிர்பார்த்து உங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. இந்த பளு தூக்குறத காட்டுறது, சைக்கிள் போறதை காட்டுறது, டீ குடிக்கிறத காட்டுறது, வாக்கிங் போறதை காட்டுறது, அது தனிப்பட்ட விஷயம். அதை பொது செய்தியாக்கி அதை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இந்த ஆட்சியில் அதுதான் சாதனை, வேற எந்த சாதனையும் இல்லை. செஞ்சிருந்ததால காட்ட முடியும். பத்து ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் உள்ள விசிகவுக்கு 8 சீட், நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுக்கின்றனர். கூட்டணியில் உள்ள விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை திமுக முடித்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இவ்வளவு காலமா உங்களுக்கு கூட இருக்கு, 10 வருஷமா கூட இருந்து உங்களை வெற்றி பெற வச்ச கட்சி அவங்க 8 தொகுதி, 6 தொகுதி, 7 தொகுதி. நேற்று வந்த கட்சிக்கு 10 தொகுதி. இதுதான் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? கன்னியாகுமரியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ. மகாதானபுரம் ரவுண்டானாவில் சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தார். அரசின் நலத்திட்டங்கள் இடைத்தரகர்களின்றி மக்களை சென்றடைய ஆதார் அட்டை போல தனி அடையாள அட்டை வழங்கப்படும். ₹1 கூட வரியை உயர்த்தாமல் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என விஜய் வாக்குறுதி. இந்தியாவின் செயற்கை தொழில்நுட்ப தலைநகராக தமிழ்நாடு மாற்றப்படும். ஏஐக்கென தனி அமைச்சகம், தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று விஜய் வாக்குறுதி. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவதற்காக மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக விஜய் குற்றச்சாட்டு. லஞ்ச பணத்தில் அதிகாரிகள் மட்டுமல்ல அமைச்சர்களுக்கும் பங்கு செல்வதாக சாடல். கவர்மெண்ட் சிஸ்டத்தில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டிங்கன்னா இவங்கள பாரு, அவங்கள பாரு, இப்போ வா, அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல,
சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போகுது. கன்னியாகுமரியில் பவுன்சர்களை விட்டுவிட்டு சைக்கிள் ஓட்டியவாறு தனியாக முன்னால் சென்ற விஜய். தொண்டர்கள் அருகில் வந்ததும் சைக்கிளை போட்டுவிட்டு பிரச்சார வேனுக்கு திரும்பினார். ஆண்டிப்பட்டியில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திடீரென அவரை வசைபாடிய நபரால் பரபரப்பு. இந்த மாதிரி குடிகாரர்களை உருவாக்கியதை தவிர தமிழகத்தை ஆண்ட அரசுகள் என்ன செய்தது என சீமான் கேள்வி. இந்த மாதிரி குடிகாரர்களை உருவாக்கியதை தவிர இந்த அரசுகள் என்ன செய்தது? என்ன செய்தது? அறிவு சமூகமே சாராய போத்தலிலே வீரன் என்று பெயரை எழுதி வைக்கிற இவர்களை வீழ்த்தாது நீங்கள் வீர மக்கள் தானா? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தற்போதைய பாஜக ஆட்சியில் 5 மடங்கு அதிகமாக நெல் கொள்முதல், 48 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மதுரைக்கு மெட்ரோ கேட்டு திமுக அரசு விண்ணப்பிக்கவில்லை என அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. மேம்பால அமைப்புடன் கூடிய தனி வழித்தட பேருந்து போக்குவரத்து வசதியை கேட்டு மட்டுமே விண்ணப்பித்திருப்பதாக விளக்கம். மாநில அரசு மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்கவே இல்லை. அதாவது மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூர் மெட்ரோ வேணும், அப்படியே மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்க. ஆனா மதுரையில இன்னைக்கு நாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டத்தின்படி மெட்ரோ ஒத்து வராது, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னாங்கம்மா. ரோட்ல பஸ் போறதுக்கு மட்டும் ஒரு ரோடு, அங்க யாரும் 2 வீலர்லாம் போக கூடாதுங்கம்மா. அது பேரு பிஆர்டிஎஸ். அகமதாபாத்ல சில ஊர்ல இருக்கு. வேகமா பஸ் போற திட்டத்தை கொடுங்க. மதுரை மெட்ரோ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் கொடுங்க. ஒப்புக்கு சப்பானியா மட்டும்தான் பேசினாங்க. மதுரை மத்திய தொகுதியில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்புவோரை பாய்ந்து பிராண்டுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முறைகேடு புகாருக்கு உள்ளானவர்களோடு நாளும் நட்பு பாராட்டும் பிடிஆர் ஆங்காரத்தோடு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை எச்சரிக்கை. அருமை சொந்தங்களே, ஒரு போட்டோவை நான் காட்டுறேன். எல்லாருமே போட்டோ காட்டுறாங்க, நானும் போட்டோவோட வந்திருக்கிறேன். சிங்கர்ஸ் என்னோட காட்ட வேண்டும். இந்த போட்டோ இருக்கிறவர் யாருங்கம்மா? அருமை சொந்தங்களே, நீங்க பாருங்க. இந்த போட்டோ இருக்கக்கூடியவங்க யாரு? இத்தனை காலமாக பிடிஆர் என்ன சொல்றாரு? எனக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் மாநகராட்சிக்கு சம்பந்தம் இல்ல, மாநகராட்சி மோசமாக இருந்தால் நான் எப்படி எம்எல்ஏவாக பொறுப்பெடுக்க முடியும் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, இவருடைய கைத்தடி, இவருடைய அடியாளாக இருப்பவர்கள் இந்த பொன்வசம், அதே மேயருடைய கணவராக இருந்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வயதானதன் காரணமாக மத்திய அரசு எதுவும் செய்யாதது போல் பொய் பேசி வருகிறார். மத்திய அரசு செய்துள்ள திட்டங்களை தொகுதி வாரியாக தம்மால் பட்டியலிட முடியும் என அண்ணாமலை சவால். திருப்பத்தூரில் ஆர்வ மிகுதியால் தொண்டர் ஒருவர் பூக்களோடு வீசிய செல்போன் அண்ணாமலை முகத்தில் பட்டு கீழே விழுந்ததால் பரபரப்பு. செல்போனை வீசிய நபரை வேட்பாளர் கடிந்து கொள்ள ஆசுவாசப்படுத்திய அண்ணாமலை.
சேலம் பள்ளப்பட்டி பகுதியில் சேலம் மேற்கு வேட்பாளர் அருளுக்கு வாக்கு சேகரித்த போது திடீரென மயங்கிய டாக்டர் ராமதாஸ். லோ பிபி காரணமாக மயங்கிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. உடல் நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். டாக்டர் ராமதாசுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவரை சுற்றியிருந்தவர்களை சும்மா விட மாட்டேன். விருதாச்சலம் பிரச்சாரத்தின் போது அன்புமணி எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் முதியோர் உள்ளிட்டோரிடம் தபால் வாக்கு பெறுவதில் விதிமீறல் என அதிமுக குற்றச்சாட்டு. 2 பேரை பணியிடை நீக்கம் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிரடி. நெல் கொள்முதலுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிக்கும் மாநில அரசின் அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 18ஆம் தேதி வரையில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.